3 வருஷமா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரில. நான் இருக்கிற இடத்துல சரியாக தான் இருக்கலாம், எனக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா, எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கானே எனக்கு புரியல. நான் வந்து இப்போ ஃப்ரெஷரும் கிடையாது, சீனியரும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் இங்கே வந்து என்ன பண்ணணுங்கிறது எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். நான் உங்களை சசிகுமார், தமிழ் டெக் கரியருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது 2 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றது ரொம்ப ரொம்ப காமன் தான். அதனால் நீங்கள் வந்து தனியாக இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் நிறைய பேர்த்துக்கு பாஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் தான் ஏதோ புதுசாக இந்த ஃபீலிங்குள்ளே வரனா, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை மாட்டிக்கிட்டான்னு தயவு நினைக்காதீங்க. இது நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய காமனான ஃபீலிங்ஸ் தான். ஸோ இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஒரு ஒர்க்கை நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு இதில் 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, இந்த ஒர்க்கை நான் என்ன எப்படி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லை இந்த கெரியர் சுவிட்சை இல்லாட்டி ஒரு கம்பெனி விட்டு கம்பெனி மாறணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். இந்த டைமில் என்னத்தெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ். உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத தயவு செஞ்சு ஒரு பேப்பரில் எழுதுங்க. முதல்ல இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வேலிடான பாயிண்ட்டை தான் எழுதணும்னு நம்ம யோசிப்போம். சப்போஸ் உங்களுக்கு நான் பண்ணுற வேலையை பிடிக்கலன்னு கூட வச்சுக்கோங்க, ஏன் பிடிக்கலங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இல்லை அந்த பிடிக்காத விஷயத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட தாட்ஸை பேப்பருக்கு தயவு செஞ்சு எழுதுங்க. நான் டைப் பண்ணி பார்க்குறேங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறது தெரியும். ஒன்ஸ் நீங்கள் இதை எழுதிட்டீங்க அப்படின்னா, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஓகே இப்போ நான் இருக்கிற இடத்துல நல்லா இருக்கேன் வச்சுப்போம். என்ன 2 சினாரியும் எடுத்துப்போம். எனக்கு பிடிச்சிருக்கு, வேலை பிடிச்சிருக்கு, சூப்பர், நான் பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் வந்து என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் டீபன் பண்ணணும். நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸில் நீங்கள் பேசிக்காக ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க. ஒரு டெஸ்டிங் எடுத்துக்கோமே, உங்களுக்கு ஒரு மேனுவல் டெஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்டிங்கில் என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு டெஸ்ட் கேஸ் எப்படி எழுதணும்னு தெரியும், அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும்னு தெரியும், அதை எப்படி ஒரு யூசர் ஸ்டோரியை ஆட் பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் மெயில் அனுப்ப தெரியும். இதெல்லாம் தெரியும். ப்ளஸ் ஒரு பிஸ்னஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஸோ எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து நீங்கள் ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணலாம். இது உங்களோட கெரியரை டீப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்பெக்டிவ் கெரியருக்கு ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அதில் இருக்க அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் கற்றுக்கிறது, இல்லை அதில் இருக்க அட்வான்ஸ்டு டெக்னிக்கலிட்டிஸை கற்றுக்கிறதுன்னு மாறும். இல்லை பாஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் பண்ணுறது எனக்கு என்னன்னே தெரில, இது எனக்கு ஃபியூச்சரில் இருக்குமானும் புரியல அப்படின்றதீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்விட்ச். டீபன் பண்ணக்கூடாது, ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, எங்கே ஸ்விட்ச் பண்ண போகிறீங்கிறத பற்றி பாருங்கள். ஸோ ஸ்விட்ச் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோட போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் கரியர் ஸ்விட்ச் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்போ என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணுங்கிறது வேறு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். பட் என்ன அப்படின்னா, இந்த சுவிட்சுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சுவிட்சில் முடிஞ்ச அளவுக்கு நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமாங்கிறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு திங்க் பண்ணி பண்ணுங்கள். இஃப் இட் கேஸ் பாசிபிள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு அப்ரோச் அன் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தயவு செஞ்சு ரெஷ்யூமில் ஓவர்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ரிசோர்ஸை ஒரு காமன் நல்ல இன்டர்வியூ எப்படி பார்ப்பாருன்னா, ஒரு ஃப்ரெஷர் வித் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே வந்தோ இல்லை ஒரு கம்பெனிக்குள்ளே வந்தோ கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும். உங்களை நம்பி ஒரு வேலை கொடுக்கறதுக்குன்னே ஒரு 3 to 6 months கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். அதுவுமே சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து சின்ன சின்னதாக ஒர்க் பண்ண கொடுத்து உங்களுக்கான லிமிட்டேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கும். வெரி ஸ்மால் கம்பெனிஸில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில இடங்களில் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக ஒர்க்கு வந்து 2 to 3 இயர்ஸ்லேயே பயங்கரமாக கற்றுக்கிட்ட பசங்களாக இருப்பாங்க. இல்லைனா நான் ஒன்றுமே கற்றுக்கலங்கிற ஃபீலிங் தான் நிறைய பேருக்கு இருக்கும். 2-3 இயர்ஸாக நான் இருக்கேன், ஏதோ வரதை செய்கிறேன், போகிறத பண்ணுறேன், எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு ரெஸ்யூமில் நான் இந்த அந்த நிறைய போடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. ஒரு நல்ல இன்டர்வியூ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை தான் வச்சு கேள்வி கேட்பாங்க. தயவு செஞ்சு நான் வந்து பண்ணாத எதையாவதுக்கு உள்ள ரெஸ்யூமில் போட்டுட்டு கேள்வி கேட்குறப்ப அது என்னன்னே தெரியாமல் செஞ்சு மாட்டிக்காதீங்க. எகைன்
டோன்ட் ஓவர்லோட் யுவர் ரெஸ்யூமே. அடுத்தது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கப்ப எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸோட அட்ரஸ் பண்ணுறதை விட சேர்த்து உங்கள் பிஸ்னஸையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷனில் இருக்க ஒரு ஏபிஐ பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏபிஐ கெட் கால் பண்ணும், போஸ்ட் கால் பண்ணும், டெக்னிக்காலிட்டி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இருந்த ப்ராஜெக்டோட ஒரு பிஸ்னஸையும் சேர்த்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் வரும். அதுக்கு நான் கெட் கால் யூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி இன்வென்ட்ரியில் என்னெல்லாம் இருந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இன்றைக்கி டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு வருதுன்னா இட்ஸ் அ கெட் கால். இன்றைக்கி டேட்டை மட்டும் போட்டு வரும். இந்த டேட்டில் என்னென்ன டெலிவரிஸ் பண்ணணுங்கிற ஆர்டர்ஸ் இருக்குங்கிறத ஒரு கெட் கால் எடுக்கிறோம். ஸோ இது நீங்கள் கெட் காலை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ஒரு பிஸ்னஸையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, பையனுக்கோ பொண்ணுக்கோ டெக்னிக்கலிஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா இன்டெப்த் ஐடியாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் அது கொடுக்கும். அது உங்களுக்கு நல்ல விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மற்ற ரெஸ்யூம்ஸோட மற்ற இன்டர்வியூவில் பண்ணுறவங்கள விட உங்களுக்கு பெட்டராக காட்டும். ஸோ இட்ஸ் அன் ஆட் அட்வான்டேஜ். தயவு செஞ்சு பிஸ்னஸை தெரிஞ்சுக்கப்படுங்க. பாஸ் நான் ஏதோ கொடுத்தாங்க வேலை பார்த்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சீனியர்ட்டியோ உங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்க முடியோ நம்ம ஏன் இந்த வேலையை பண்ணியிருக்கோம், ஒரு விஷயம் டெவலப் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு விஷயம் டெஸ்டிங்கில் ஏதோ நம்ம வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த ப்ராஜெக்ட்டில், அது பிஸ்னஸாக என்ன கன்வெர்ட் ஆகிருக்கு, அப்படி பிஸ்னஸாக அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலனா கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதோட இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இட் வில் கிவ் அ ஹியூஜ் எட்ஜ் ஃபார் யுவர் இன்டர்வியூ ப்ராசஸ். அடுத்தது, நிறைய பேருக்கு என்னென்னா, நான் 3 இயர்ஸ் வந்துட்டேன், 2 இயர்ஸ் வந்துட்டேன், இது பர்ஃபெக்ட் டைம் ஆகுது, இப்போ நான் மாறலாமா, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஹைக் வருது அதை பார்த்துட்டு மாறலாமா அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டைமுங்கிறது எதுவுமே கிடையாது. மேபி உங்களுக்கு 1 மாதத்தில் ஹைக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹைக் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு பேசுறது இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ எவ்வளோ ஹைக்ஸுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்க போகுது இல்லை, அது உங்களுக்கு என்னவா மார்க்கெட்டில் எஃபோர்ட் ஆக போகுது. எகெயின் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் கேஸ் அது. ஸோ பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் நீங்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா, தென் கோ ஃபார் இட். ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் என்னென்னா ஒன்று பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு இருப்பாங்க. நீங்கள் ஆன் த கோலை கற்றுக்கிறது தான் நிறைய. நீங்கள் போய் ஒரு 4 இன்டர்வியூவில் போய் அடி வாங்கி அவன் போட்டு சப்போஸ் அரைஞ்சாதான் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஓ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் போலடோ அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு நீங்கள் நான் இன்டர்வியூவில் போனால் நான் ஏதாச்சும் தப்பாயிடுமோ, உங்கள்கிட்ட ஒரு வேலை இருக்குது, நீங்கள் வேலை இல்லாமல் போய் வேலை தேடுறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டம். கையில் வேலை இருக்க வேலை தேடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன். தயவு செஞ்சு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை விட்டுருங்க, ட்ரை பண்ணுங்கள், அடுத்த இன்டர்வியூக்கு முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைமுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நோ பர்ஃபெக்ட் டைம் இன் ஜாப் சர்ச். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இட் வில் கோ. அடுத்தது, உங்களுக்கு தெரிஞ்சதை விசிபிளாக மாற்றுறது. எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம், இதெல்லாம் வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் ரொம்ப ஷேக் பர்சன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா பாஸ் வேலை கிடைக்காதுப்பா. உங்களுக்கு வேலை கிடைக்கணும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத தயவு செஞ்சு ஷோகேஸ் பண்ணுங்கள். ஷோகேஸ் இந்த சென்ஸில் வந்து கழுத்தில் ஒரு போர்டு ப்ளக்கார்டை மாட்டி நிற்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு கிட்டப்பில் போகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு லிங்க்டின்ல போஸ்ட் எழுதுறதா இருக்கலாம், இல்லை ஒரு டீமுக்குள்ளேயே கூட நான் சொல்கிறேன், உங்கள் டீமுக்குள்ளேயே ஒரு செஷன் எடுக்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியும், இதை பற்றி நான் ஒரு விஷயங்களை நான் உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு 15 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்ட்டில் இருக்கீங்க, ஒரு வீக்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் 3 இயர்ஸாக இருக்கப்போ மேபி ஒரு ஜூனியர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராசஸே நீங்கள் ரெகுலராக பண்ணுறத ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு டாக்குமெண்டேஷனை பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் டீமுக்கு. இதனால் பெரிய யூஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இன்னொன்று உங்கள் மேனேஜருக்கோ உங்கள் சீனியர்ஸ்க்கோ ஹீ இஸ் டூயிங் ப்ரொடக்டிவ்லி அப்படிங்கிற இம்ப்ரெஷனை கொடுக்கும். கம்பெனி விட்டு மாறுறீங்கன்னா உங்களோட மாரல் பூஸ்ட்டை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். இல்லை அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கீங்க கூட உங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பையன் அவர் பொண்ணு வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்குன்னு. ஸோ ஷோகேஸ் யுவர் செல்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இதெல்லாம் பண்ணலான்னு தான் தோணுது, பட் ஆனால் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மென்டாரை வச்சுக்கோங்க. உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே கண்டிப்பாக ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ இருப்பாங்க, தம்பி இதை பண்ணாத இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. அவங்கக்கிட்ட இது செக் பண்ணுங்கள். இல்லை பாஸ் எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அவுட் சைடில் தான் மென்டாரை தேடுறோம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அப்படி யாராவது உங்கள் டீம்லேயே கண்டிப்பாக இருப்பாங்க, அட்லீஸ்ட் பக்கத்து டீம்லேயே இருப்பாங்க. நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒருத்தரை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கூட உங்கள் ப்ராஜெக்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குங்கிறத கூட அவங்களால இன்னும் பெட்டராக சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மேபி ஒரு மென்டாரை தேடி பிடிக்க வேண்டியது உங்களோட கட்டாயம். ஏன்னா மென்டாருங்கிறவங்க இந்த பர்டிகுலர் ஒரு சினாரியோக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கெரியரில். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 2-3 மென்டார்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஏதாவது ஒன்றுனா ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அவங்ககிட்ட தான் இப்போ நான் பண்ணலாமா நான் வேணாமாண்ணா அப்படின்னு. ஸோ இது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து பார்க்கறத விட அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம ஒரு பொசிஷனை நமக்கு இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத விட 4 பேர் அட்வைஸ் பண்ணலாம். பட் எனக்குன்னு பிரச்சனை வரப்போ ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்குறது தான் பெட்டர். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். தயவு செஞ்சு ஒரு மென்டாரை வச்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்குல்ல, எனக்கு வந்து 2 to 3 இயர்ஸில் நான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி வரேன் போகிறேன், சம்பளம் கொடுக்குறாங்க, மாசான சம்பளம் வந்துடுது, நான் பாட்டு லைஃப் ஸ்டைல் இருக்கேன், வீக்கு நான் வெளில போகிறேன், என்ஜாய் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், இல்லை ஃபேமிலியோட இருக்கேன், வாட் எவர் இட் மேபி, இல்லை ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணி போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், இது என்ன வேணா இருக்கலாம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சத்தியமாக நல்லதை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கப்ப. தயவு செஞ்சு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணும். கொஞ்சம் ஏதாவது வெளியில் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் பண்ணலாம். டெக் ரிலேட்டடான மீட்டப்ஸ் நிறைய நடக்குது. இப்போ சென்னை, பெங்களூர், எஸ்பெஷலி பெங்களூர்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய மீட்டப்ஸ் நடக்குது. எனக்கு என்னன்னே தெரியாது பாஸ், அதெல்லாம் என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்னா ஒரு சும்மா 2 ஈவெண்ட் போங்க, அட்டன் பண்ணுங்க. அது என்னன்னே தெரிய வேணாம், சும்மா போயிட்டு உட்காந்து 2 வெளில வாங்க. ஆன்சர் பண்ணாதீங்க, கொஸ்டினுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, எதுவுமே பண்ண வேணாம். போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைக் மைண்டட் பீப்புள் 2-3 பேர்த்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நான் ஒரு மென்டார்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது அங்கே கூட கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு மாட்டலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி 2 to 3 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரதோ, இல்லை நான் வந்து சரியான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறதோ தப்பே கிடையாது. அப்படி நினைக்கணும்னா தான் தப்பு. அப்படி நினச்சிங்கன்னா இவர் இன் குட் ஸ்டேட். தயவு செஞ்சு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லாட்டி யூ கேன் ரீச் அவுட் டு மீ ஆன் லிங்க்டின் ஆர் இன்ஸ்டாகிராம், whatever the way you can possible. Hopefully ஒரு next video உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Sasikumar. Bye.